தமிழ்நாடு முதலமைச்சர் டெல்லி வரைக்கும் போயிட்டு காங்கிரஸ்ல யாரையும் மீட் பண்ணல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது சார். சந்திக்காம வந்துட்டாரு, கூட்டணி கட்சியா இருந்த போதும் அப்படின்னு. இதில் என்ன குற்றச்சாட்டு என்னன்னு புரியல. இது என்ன குற்றமோ, இது என்ன யார் குற்றச்சாட்டுன்னு தெரியல. பாருங்க, மீட்டிங் இருக்கும் அப்படின்னு யார் சொன்னாங்க? யாருமே சொல்லலையே. அவங்க யாரும் சொல்லலையே. இதுதான் நடந்தது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் டெல்லி சென்றார். அவர் நேற்று 6 மணிக்கு மேலே அவர் பிரதமர் மீட்டிங்லாம் இருந்துச்சு. டைம் கேட்டபோது பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு 6 மணிக்கு மேலே டைம் இல்லை நேத்திக்கு. அதனால் அந்த டைம் மேட்ச் ஆகாதனால நேத்திக்கு சந்திக்க முடியல. அடுத்த முறை அவர் டெல்லி எப்போ போகிறாரோ அப்போ சந்திப்பார். பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி திரு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயோட பதவியேற்பு விழாக்கே வந்தார். இதில் என்ன குற்றச்சாட்டோ, இதில் என்ன பெரிய இஷ்யூன்னு ஒரு இஷ்யூவே கிடையாது. மீட்டிங் இருக்குன்னு யாருமே சொன்னதும் கிடையாது. சரிங்களா? நன்றி. ஓகே ஓகே சார். தமிழ்நாடு காங்கிரஸ் ஒரு கமிட்டி ஒன்று போட்டிருக்காங்க. அப்புறம் சிஎம் அங்கே வரைக்கும் போயிட்டு காங்கிரஸ் பிரமுகர்களை பார்க்காம வந்திருக்காங்க. 4 விஷயம் சார். கர்நாடகா விஷயம், தமிழ்நாடு. இப்போ டெல்லி வரைக்கும் போயிட்டு சிஎம் வந்து சோனியா காந்தி உட்பட ராகுல் காந்தி யாரையுமே மீட் பண்ணாமல் வந்திருக்காங்க சார். யார் சொன்னாங்க மீட்டிங் இருந்ததுன்னு? யார் சொன்னாங்க? இல்லை, ஓகே, அதான் சார். கொஞ்சம் அப்படியே சொல்லிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அது ஒன்று வேணா சொல்றேன். தமிழ்நாடு முதலமைச்சர் டெல்லி வரைக்கும் போயிட்டு காங்கிரஸ்ல யாரையும் மீட் பண்ணல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது சார். சந்திக்காம வந்துட்டாரு, கூட்டணி கட்சியா இருந்த போதும் அப்படின்னு. இதில் என்ன குற்றச்சாட்டு என்னன்னு புரியல. இது என்ன குற்றமோ, இது என்ன யார் குற்றச்சாட்டுன்னு தெரியல. பாருங்க, மீட்டிங் இருக்கும் அப்படின்னு யார் சொன்னாங்க? யாருமே சொல்லலையே. அவங்க யாரும் சொல்லலையே. இதுதான் நடந்தது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் டெல்லி சென்றார். அவர் நேற்று 6 மணிக்கு மேலே அவர் பிரதமர் மீட்டிங்லாம் இருந்துச்சு. டைம் கேட்டபோது பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு 6 மணிக்கு மேலே டைம் இல்லை நேத்திக்கு. அதனால் அந்த டைம் மேட்ச் ஆகாதனால நேத்திக்கு சந்திக்க முடியல. அடுத்த முறை அவர் டெல்லி எப்போ போகிறாரோ அப்போ சந்திப்பார். பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி திரு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயோட பதவியேற்பு விழாக்கே வந்தார். இதில் என்ன குற்றச்சாட்டோ, இதில் என்ன பெரிய இஷ்யூன்னு ஒரு இஷ்யூவே கிடையாது. மீட்டிங் இருக்குன்னு யாருமே சொன்னதும் கிடையாது. சரிங்களா? நன்றி. ஓகே ஓகே சார். தமிழ்நாடு காங்கிரஸ் ஒரு கமிட்டி ஒன்று போட்டிருக்காங்க. அப்புறம் சிஎம் அங்கே வரைக்கும் போயிட்டு காங்கிரஸ் பிரமுகர்களை பார்க்காம வந்திருக்காங்க. 4 விஷயம் சார். கர்நாடகா விஷயம், தமிழ்நாடு. இப்போ டெல்லி வரைக்கும் போயிட்டு சிஎம் வந்து சோனியா காந்தி உட்பட ராகுல் காந்தி யாரையுமே மீட் பண்ணாமல் வந்திருக்காங்க சார். யார் சொன்னாங்க மீட்டிங் இருந்ததுன்னு? யார் சொன்னாங்க? இல்லை, ஓகே, அதான் சார். கொஞ்சம் அப்படியே சொல்லிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அது ஒன்று வேணா சொல்றேன். திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29ஆம் தேதி பிரம்மாண்ட திறப்பு விழா.